திருச்சிற்றம்பலம். உலகெலாமுணர்ந்தோதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மழி வேணியன் அழகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம். போற்றுதலுக்கும் நாளும் நம்மை நன்னறிப்படுத்தலுக்கும் உரிய அருள்மிகு அம்பலவான பெருமான் ஆலமர் செல்வர் அம்மையப்பருடைய இன்னருளாலும் உயிர்க்கு துணையாக திகழ்ந்து கொண்டிருக்கும் சமயக்குறவர்கள், திருமுறை ஆசிரியர்கள், நாயன்மார்கள், சந்தானக்குறவர்கள், ஆதீனக்குறவர்கள், திருவள்ளுவர் தொல்காப்பியராதிய சான்றோர் பெருமக்களுடைய நல்லருளாலும் திருக்கைலாய பரம்பரை மெய்கண்ட சந்தானம் பேரூர் ஆதீனம் ஆதி குருமுதல்வர் சாந்தலிங்க பெருமானுடைய தன்னருளாலும் குருவருளாலும் எல்லோரும் எல்லா நலங்களும் பெற்று வாழ வாழ்த்தி மகிழ்கின்றோம். திரு சுவாமி யுக்தேஸ்வரானந்தா அவர்கள் ஒரு அருமையான ஏற்பாட்டை இங்கே செய்திருக்கின்றார்கள். அத்தகைய மாதேவ் மகா சமஸ்தானம் என்கின்ற பெயரிலே இங்கே ஒரு நல்ல ஒரு ஆன்மீக மையத்தை உருவாக்கி இருக்கின்றார்கள். இத்தகைய நல்ல நிகழ்வுக்கு வருகை விருந்திருக்கக்கூடிய அனைத்து துறவியர் பெருமக்களுக்கும், சண்முகநாதையா உள்ளிட்ட சான்றோர் பெருமக்களுக்கும், அன்பலம் சான்ற அன்னையர்களுக்கும், பண்பலம் சான்ற பெரியோர்களுக்கும், தெய்வநலம் சான்ற குழந்தைகளுக்கும் நம்முடைய உலங்கணிந்த வாழ்த்துக்களை முதற்கண் தெரிவித்துக் கொள்கின்றோம். நம்முடைய சுவாமி யுக்தேஸ்வரா அவர்கள் நீண்ட காலமாக நம்முடைய திருமடங்களோடு நெருங்கிய தொடர்பில் இருக்கக்கூடியவர்கள். அவர்கள் பல்வேறு வகையான பணிகளை செய்தாலும் எல்லா பணிகளிலேயும் நம்முடைய ஆதீனங்களோடு கலந்து சிறப்பான முறையிலே செய்வார்கள். முதல்ல அவருக்கு நமக்கு அந்த கோடங்கிபாளையத்தில் ஸ்ரீசக்கர பீடம் என்கின்ற ஒரு பீடத்தை அமைத்து அதன் மூலமாக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு நல்லதொரு அருட்பணியாற்றினார்கள். அதைத் தொடர்ந்து நம்முடைய சைவ ஆதீனங்களிலே தலைசிறந்த ஆதீனமாக திகழக்கூடிய மதுரை ஆதீனம் 292வது சன்னிதானங்கள் அவரிடத்தில் அணுக்க அன்பு பூண்டு அங்கே விஸ்வலிங்க தம்பிரான் என்கின்ற திருப்பெயரிலே அருமையான நல்ல பணிகளை செய்தார்கள். சாமி அவர்கள் என்ன நினைக்கின்றார்களோ நினைக்கக்கூடிய பணிகளை எல்லாம் செயல்படுத்துவதிலேயும் அவர்களுடைய கோயில்கள் பல ஊர்களில் இருக்கின்றன, கஞ்சனூர் உள்ளிட்ட பல ஊர்களிலே இருக்கின்றன. அங்கே இருக்கக்கூடிய பணிகளையும் சிறப்பான முறையிலே செய்பவர்கள். அதே போல் எங்களுடைய அகில பாரத சன்னியாசிகள் சங்கம் என்று சொல்லக்கூடிய அந்த சங்கத்தினுடைய நிறுவனர் சாமி ராமானந்தா இருக்கின்றார்கள். ஆண்டுதோறும் பல்வேறு வகையில் நதிகளை புனிதமாக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே பல்வேறு பணிகளை செய்கின்றோம். அது நதி வழிபாடாக இருக்கும், புஷ்கரணியாக இருக்கும், தலப்பயணமாக இருக்கும், இப்படி ஏதாவது ஒரு பயணமாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு தடவை காவிரிக்கு புஷ்கரணி வந்தபோது பவானி பகுதியிலே பொறுப்பேற்று மிகச்சிறப்பான முறையில் அங்கே ஆரத்தி 7 மேடைகளை அமைத்து அந்த ஆரத்தி செய்வது போன்றிருக்கக்கூடிய பணிகளையும் சிறப்பான முறையில் செய்தவர்கள். இப்படி தொடர்ந்த, அதாவது ஏன் அவர் நம்முடைய ஆதீனங்கள் மேலே எப்படி ஒரு சிறந்த அன்பு பூண்டு ஒழுகின்றார்களோ அதே போல் நம்முடைய ஆதீனங்களும் அவரிடத்தில் அன்பு பூண்டு இருக்கக்கூடிய வகையில் நல்ல பணிகளை ஆற்றி கொண்டிருக்கக்கூடியவர்கள். இன்று இந்த இடம், இதுக்கு பேர் தென்கையிலை மலை சாரல்னு பேர். வடக்க கைலாயம் இருக்குது. அது வடக்க இருக்கக்கூடிய கைலாயத்தை போல் நம்முடைய வெள்ளிங்கிரி மலையை தென்கைலாயம் என்று சொல்வார்கள். இந்த தென்கையிலை மலை சாரலிலே ஒரு அருமையான ஒரு பணியை இங்கே செய்திருக்கின்றார்கள். இது ஒன்று வானப்பிரஸ்த ஆசிரமம் என்று சொல்லக்கூடிய வகையிலே ஒரு ஆசிரமத்தை உருவாக்கியிருக்கின்றார்கள். 2வது சித்த மருத்துவம், 3வது போஜனாலயம் என்று சொல்லக்கூடிய வகையில் அமைத்திருக்கின்றார்கள். ஏனென்றால் உலக மருத்துவத்திலேயே பழமையான மருத்துவமாக இருப்பது நம்முடைய சித்த மருத்துவம். அதுவும் சித்தர்களாலே அறியப்பட்ட ஒரு உன்னதமிக்கது. அத்தகைய சித்த மருத்துவம் என்று சொல்லக்கூடியது காலப்போக்கில் அது கொஞ்சம் தொய்வாக இருக்கின்றது. அதே சமயத்தில் சித்த மருத்துவத்திலும் தோன்றிய ஆயுர்வேதம் போன்றவை இன்று உலகெங்கும் சிறப்பான முறையிலே தங்களுடைய பணியை ஆற்றி வருகின்றார்கள். சித்த மருத்துவத்தில் இருக்கக்கூடிய நிறைய நல்ல விஷயங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு, குறிப்பாக அந்த பஞ்சகர்மா அப்படின்னு சொல்லக்கூடியதெல்லாம் மூலத்தில் சித்த மருத்துவத்தில் இருந்தது. ஆனால் அதை சித்த மருத்துவம் மறந்துடுச்சு. அதே நேரத்தில் அவர்கள் நல்ல முறையில் உலகம் முழுக்க அலோபதி மருத்துவம் என்று சொல்லக்கூடிய ஆங்கில மருத்துவத்திற்கு ஈடு கொடுக்கக்கூடிய வகையில் இப்போ ஆயுர்வேத மருத்துவம் இருக்கின்றது. அந்த சித்த மருத்துவத்தை இப்போ நமக்கு இங்கே ஒரு புத்துயிர் தரக்கூடிய வகையில் இங்கே ஒரு வைத்தியசாலை ஒன்று ஏற்படுத்தி இருக்கின்றார்கள். அது மிகவும் தேவை. இந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு நல்ல
ஒரு தொண்டாற்றுவதற்கு ஒரு உன்னதமானது. அத்தகைய பாரம்பரியம் மிக்கதாகிய அந்த சித்த மருத்துவ மையத்தை இங்கே வைத்திருக்கின்றார்கள். அதே போல் முதியவர்களுக்கு, ஏனென்றால் ஓய்வு பெற்ற பின்னர் பெரும்பாலும் அவருடைய வாரிசுகளெல்லாம் ஒவ்வொரு பகுதியில் இருப்பாங்க. ஒரு 500 மைல் தூரத்தில் இருப்பாங்க, 1000 மைல் தூரத்தில் இருப்பாங்க, இன்னும் பல ஆயிரக்கணக்கான தூரத்தில் அயல் நாடுகள்லையும் கூட இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கின்ற போது வீட்டில் தனிமையை போக்குவதற்கு ஒரு அருமையான பணி முதியோர் இல்லங்கள் நிறைய இருக்கின்றன. அந்த முதியோர் இல்லங்களுக்கு ஒரு மாற்றாக இருப்பது இந்த வானப்பிரஸ்தம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதுக்கு என்ன மாற்று அப்படின்னா, முதியோர் இல்லம்னா அங்கே சொகுசாக இருக்கக்கூடிய வகையில் கட்டல் இருக்கும், மின்சார விசிறி இருக்குது, குளிர்சாதன வசதி இருக்கும், சாப்பாடு கிடைக்கும், எல்லாமே நேரத்துக்கு வரக்கூடியதாக இருக்கும். ஆனால் நமக்கு அங்கே வேறு பணி இருக்காது. ஆனால் வானப்பிரஸ்தம் அப்படின்னு சொல்லக்கூடியது என்னென்னா, குறிப்பாக நாம் இங்கே வந்து தங்குவோம், தங்கிட்டு நம்முடைய உடம்பு எந்த அளவுக்கு ஒத்துழைக்கிறதோ அதற்கேற்ற வகையில், ரொம்ப முடியாமல் இருந்துன்னு சொன்னால் அங்கிருந்து இங்கேயே பஜனை போன்றவர்களை, நாமஜபம் போன்றவை, திருமுறைகளை ஓதுதல் போன்ற பணிகளை செய்வது. இன்னும் கொஞ்சம் உடம்பு நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய பெரியவர்கள், குழந்தைகள், அவர்களுக்கு காலை நேரம், மாலை நேரம், மதிய நேர வகுப்புகள் நிறைய. காலையில் பெரும்பாலும் அங்கே போனோம்னா சின்ன அவையில் யோகாசனம் போன்றவற்றை சொல்லிக் கொடுக்கலாம். எல்லாம் 10 மணிக்கு குழந்தைகள்லாம் அனுப்பிச்சிட்டு நிறையா வீட்டில் தாய்மார்கள் இருப்பார்கள். அந்த தாய்மார்களை எல்லாம் வச்சுட்டு 10-11 மணிக்கு தொலைக்காட்சி பெட்டிக்கு முன்னால் தான் அவங்க உட்காந்துருப்பாங்க. அதை தவிர்க்கக்கூடிய வகையில் நாம் இங்கேருந்து போய் அவங்களுக்கு நல்ல வகுப்புகள் எடுக்கலாம். மேலே நேரமாச்சுன்னா குழந்தைங்க பள்ளிக்கூடத்துலேருந்து வந்தாங்கன்னா அந்த குழந்தைகளுக்கு அங்கங்கே இருந்து அவர்களுடைய பாடத்தில் இருக்கக்கூடிய ஐயப்பாடுகள் நீக்குவதோடு அந்த குழந்தைகளுக்கும் அதே மாதிரி ஒரு நாம ஜபம் போன்றவற்றையெல்லாம் செய்யலாம். இதுதான் அந்த வானப்பிரஸ்த ஆசிரமத்துக்கும் முதியோர் இல்லத்துக்கும் உண்டான ஒரு வேறுபாடு. அந்த மாதிரி இருக்கக்கூடிய வகையில் இது நல்ல ஒரு அமைப்பை இங்கே சாமி அவர்கள் உருவாக்கி இருக்கின்றார்கள். அத்தகைய நல்ல அமைப்பில் நிறைய தேவையான அளவுக்கு வந்து தங்கக்கூடிய ஒரு இயற்கையான சூழல், அந்த இயற்கையான சூழலில் இந்த ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அவர்கள் நடத்துவது, அவர்கள் எங்கே அவர் எந்த ஒரு பொறுப்பை எடுத்தாலும் அந்த பொறுப்பை செவனே செய்வதிலே நல்ல ஒரு முனைந்து செயல்படக்கூடியவர்கள், எல்லோரையும் அரவணைத்து செல்ல வேண்டும், அவர் அனைவரோடும் இணங்கி செல்ல வேண்டும் என்று சொல்லக்கூடிய நல்ல உள்ள பண்பினை உடையவர்கள். அத்தகைய சாமி அவர்கள் தொடர்ந்து இருக்கக்கூடிய இந்த பணிகள் எல்லாம் வல்ல அருள்மிகு அம்பலவான பெருமான் இன்னருளாலும் சாந்தலிங்க பெருமான் தன்னருளாலும் குருவருளாலும் நல்ல முறையிலே நடைபெற வேண்டும் என்று வாழ்த்தி மகிழ்கின்றோம். போற்றியோம் நம சிவாய. பேரூராதீனம் அவர்கள் நமது மகாசாமிகளுக்கு சால்வை அணிவித்து மரியாதை செலுத்துகிறார்கள். இப்பொழுது காமாட்சிபுரி ஆதீனம் அவர்கள் ஒரு சில நிமிடங்கள் நமக்கு அருளாசி வழங்குவார்கள். மனிதரும் தேவரும் மாயா முனிவரும் வந்து சென்னி குனிதரும் செவடி கோமளமே கொன்றை வார்சடை மேல் பணிதரும் திங்களும் பாம்பும் பகீரரையும் படைத்த புனிதரும் நீயமன் புந்து என்னாலும் பொருந்துகவே. எல்லாமல்ல அன்னையினுடைய திருவருளாலும் ஆதிமுடைய குருவருளாலும் இந்த நாள் நமக்கெல்லாம் ஒரு இனிமையான நாள். இந்த நன்னாளிலே மகாதேவ் மகா சமஸ்தானம் என்ற மிக அற்புதம். சமஸ்தானம்னா ஒன்று இருந்தால் கம்பெனின்னு சொல்லுவோம், ஒரு கம்பெனி அப்படின்னு. பட் சமஸ்தானம் பல கிளைகள் இருக்குது. சாமி தொடங்கும் போதே சமஸ்தானம் தொடங்கியாச்சு. எப்படிங்க தொடங்கும் போதே சமஸ்தானம்? ஒரு சமஸ்தானம்னா பல இடங்களில் அந்த இது இருக்குது. அப்போ அவர் எல்லா மடத்தினுடைய சாமியின் அருளை பெற்று நம்ம சாமிகள் மதிப்பிற்கும் பெரும் மரியாதைக்குரிய தவத்திரு யுக்தேஸ்வர சாமி அவர்கள் நம்ம சாமிங்க இன்னைக்கு உட்கார்ந்து நம்ம அருளாசி வாங்குற மாதிரி இத்தனை ஆதீனங்கள் ஒரு சாதுவை கண்டு வணங்கினால் நம்முடைய பாவம் விலகுன்னா எத்தனை பேர் உங்கள் முன்னாடி இத்தனை சாதுக்களை இங்கே வர வைக்கிறது சாதாரண காரியமா? மடத்துக்கு போனாலே பார்க்க முடியாது, இருந்தால் தானே அவ்வளோ வேலை. இத்தனை விட்டுட்டு நம்ம இத்தனை சன்னியாசிகள் நம்ம சாமிகள் சொன்னது போல் பார்த்தாலே போது குருமார்கள் தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குரு உரு சிந்தித்தல் தாமே. அவன் அந்த உருவத்தை பார்த்து சிந்திச்சாலே போது எல்லாமே கிடைச்சிரும். அது மாதிரி சாமி எல்லாமே சொல்லியாச்சு, எதுவும் சொல்ல வேண்டியது இல்லை. அதை வித்தின் செகண்ட் மாதிரி சாமிகள் 2 மினிட்ஸ் சொல்கிற மாதிரி சொல்லியாச்சு. திங்கிங் இஸ் பெட்டர், லைஃப் இஸ் குட் சொல்கிற மாதிரி இந்த இடத்துக்கு வந்தவங்க எல்லாத்துக்குமே சிந்தனை, சித்த மருத்துவம், பெரியவங்களுக்கு சன்னியாசிகள் எல்லாமே கிடைச்சாச்சு. எங்கே இயற்கை சூழ்ந்த இடத்துல இருக்குது. அப்போது நமக்கு வேணுங்கிறத
கடவுள் வந்து ஏதோ ஒரு இடத்துல வச்சுருப்பார் எல்லாத்துக்கும். அது மாதிரி அவர் எங்கெங்கேயோ தேடி பார்த்தார், என்னென்னமோ அலைஞ்சு தேடி இருந்து பார்த்து கடைசியில் கடவுள் உனக்கு இங்கே தான் அப்படிங்கிற இடத்த டிசைட் இஸ் காட். நம்மளாம் இல்லை, மனிதர்னால் டிசைட் எதுவுமே பண்ண முடியாது. டைரக்ட்லி த லாங்குவேஜ் இஸ் கனெக்ஷன் பீப்புள், பட் த மந்த்ரா இஸ் கனெக்ட்ஸ் காட். அது மாதிரி சாமி செய்த தவ பையன் இத்தனை அடியார்கள் பெருமக்களுடைய அருளை வாங்கி இந்த இடத்துல நான் நினச்சேன், சனிக்கிழமை அன்னைக்கு ஓப்பன் பண்ணுறாரு, நாளும் கோலும் நமக்கில்லை, நாளும் கோலும் நல்லவர்களுக்கு இல்லை, சனி பிரதோஷம் இன்னைக்கு என்ன யோசிச்சுட்டே இருந்தேன். சனிக்கிழமை தொடங்கக்கூடாதும்பாங்க, செவ்வாய்க்கிழமை தொடங்கக்கூடாதும்பாங்க, நம்ம சாமி சனிக்கிழமை ஓப்பனிங் வச்சுருக்காரு, என்ன காரணம் எதுவாக இருக்குது? அப்போ நினச்சேன், துறவிகளுக்கு எந்த நேரமும் இல்லை. இப்போது அஷ்டமி நவமி நம்ம சொல்கிறோம், அஷ்டமி அன்னைக்கு அக்கௌண்ட்டுக்கு ஒரு 10 லட்சம் வருதுன்னு சொன்னால் கவர்மெண்ட் கொடுக்குன்னு சொன்னால் வேண்டான்னு சொல்லுவான்னு கேட்குறேன். அஷ்டமியாவது நவமியாவது கொடுத்தா சரி அப்படின்னு சொல்கிற மாதிரி யமன் பாசக்கயிறு வச்சுட்டு மகனே ரெடி ஆயிடுச்சு, உனக்கு முடிஞ்சு டைம் முடிஞ்சு வான்னு கூப்பிட்டா போய்தான் தீரணும். அது மாதிரி எதுவும் நிரந்தரமில்லை. ஆனால் கடவுள் நம்பிக்கை வச்சா கிடைக்கும், எல்லாமே கிடைக்கும். அது மாதிரி சாமி அவர்கள் பார்த்திங்கன்னா எல்லாத்தோட அன்பையும் பெற்றவர், பண்பை பெற்றவர், பாசத்தை பெற்றவர். அதனால தான் இத்தனை பேர் நம்ம இந்த நேரத்தில் இங்கே கூடியிருக்கின்றோம். அவர் செய்த தவப்பயன் எல்லோருக்கும் கிடைக்கும். ஒரு மனிதன் வந்து கடவுள் வந்து ஒரு தண்டனை குடிச்சுன்னா குழந்தைகிட்ட நம்ம பையன்தான் பார்த்துக்கு. அதில் ஒரு சன்னியாசியில் பார்த்திங்கன்னா அவங்க என்ன தோணுன்னா, நம்ம இடத்தில் வருகின்ற பக்தர்களுக்கு இருக்கின்ற அந்த கஷ்டத்தை நீக்கி இருளை நீக்கி ஒளியேற்றக்கூடியவர்கள் யார்? குருமார்கள். ஒரு டாக்டர் உருவாக்க முடியாது, ஒரு வக்கீல் உருவாக்க முடியாது, ஒரு போலீஸ்கார் இன்னொரு போலீஸ்கார் உருவாக்க முடியாது. பட் ஒரு ஆசிரியர் அந்த மாணவனை டாக்டர், கலெக்டர், வக்கீல் எதை வேணால் உருவாக்கலாம். ஒரு குரு தன்னுடைய சீடனை எங்கு வேணும்னா கொண்டு செல்லலாம். நான் படிக்க 12 வயசுக்கு போனேன், மடத்தில் படிக்க போன மாணவன் மடத்தினுடைய மடாதிபதி 14ஆம் தேதி மலேசியா நாட்டில் இருந்தேன், 15ஆம் தேதி சென்னையில் ஆளுநர் தேநீர் விருந்துக்கு அழைப்பு வந்துச்சு போனேன். நேற்று அங்கிருந்து இன்னைக்கு இங்கே இருக்கிறேன். நாளைக்கு எடப்பாடிய நிகழ்ச்சியில் இருக்குன்னு உத்தரவாயிருக்குது. இது நான் பண்ணவில்லை, கடவுள் என் குருநாதர் கை கட்டிட்டு இருந்தேன். குரு சொல்கிறத கேட்டுட்டு வேற ஒன்றும் பண்ணல. எனக்கு கீபோர்டு தெரியும், தபேலை தெரியும், பம்பை தெரியும், 5 மொழி பேச தெரியும், யோகாசனம் 100 ஆசனம் செய்ய தெரியும். எதையும் நான் வெளியே சொன்னதே இல்லை. ஏன்னா குரு இருக்கும்போது அவர் என்ன சொல்கிறத கேட்டிருந்தேன். ஆனால் இன்றைக்கி அந்த வேலை செஞ்சாகணுமே. பிரதமர் பதவிப்பிலாக்கு எனக்கு அழைப்பு வந்துச்சு. அன்றைக்கி காமாட்சி ஆதீனம் சிவலிங்கேஸ்வர சாமின்னு போட்டு போச்சு, கூட ஆனந்த பாரதின்னு வந்துச்சு. இன்றைக்கி பஞ்சலிங்கேஸ்வர சாமின்னு போட்டு 2024 பதவிப்பிலால் ஜூன் 9ஆம் தேதி அழைப்பு இருந்துச்சு. போனேன், ஆளுநர் பார்த்து இது நான் பார்க்கவில்லை, கடவுள் கொடுத்த கிஃப்ட். அது மாதிரி அவர் செஞ்ச வேலை சாதாரண வேலை இல்லை, கஷ்டப்பட்டு சாதாரணமாக இல்லை. இந்த இடத்துக்கு இன்றைக்கி அவர் வருவார்னா எத்தனை கஷ்டம், எத்தனை திட்டு, எத்தனை பேச்சு, எத்தனை ஏச்சு, இத்தனையும் வாங்க வேண்டியது துறவிக்கும் இருக்கும், மனிதனுக்கும் இருக்கும். இன்பம் துன்பம், பகல் இரவு, சூரியன் சந்திரன். பகல் வந்தால் இரவு இருக்காது, இரவு இருந்தால் பகல் இருக்காது. துன்பம் வந்தால் இன்பம் இருக்காது, இன்பம் இருந்தால் துன்பம் இருக்காது. எதையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய சக்தி நமக்கு வேண்டும். அதுதான் இன்னைக்கு சனிக்கிழமை நாள் எப்படி என்ன ஏதுன்னு பார்த்தா இத்தனை குருமார்கள் இருக்கும்போது அதெல்லாம் சாதாரணமாக தவிடுபடியாயிரும். ஆகையால் இந்த நேரத்தில் வருகின்ற அன்பர்கள், ஆண்டோர்கள், சான்றோர்கள், தாய்மார்கள் அனைவருக்கும் நிறைந்த நல்லாசிகள், பொங்குரு செல்வம், கல்வி, பொருவிழா, வாய்மை, தூய்மை, இங்கும கருளவளை இனிலா எம்பிராட்டி, பங்கை தடன் கூடல் பழமா வரை நீங்கா மங்கையர் கண்ணி அடிக்கமலங்கள் போட்டு. அம்மா தாய்மார்களே, பராசக்திகளே உட்கார்ந்துருக்கிற 10 நிமிஷம் எல்லாம் பேசுவாங்க. மத்தியானம் 1 மணி ஆச்சு, சாப்பாட்டு நேரம். இந்த நேரத்தில் வாருங்க, எல்லாத்தையும் உட்கார வச்சு பேச வேண்டிய சூழல். என்ன பண்ணுற, தர்மத்தை காக்கணும், எல்லா நேரம் பார்த்து தான் இருக்கணும். கடவுளை பார்க்கணுன்னா வெயிட் பண்ணி தான் ஆகணும். அதனால் ஒரு 10 நிமிஷம் எல்லாம் பேசுவாங்க. அம்மா எல்லாம் கேளுங்க, இந்த கேட்குறதெல்லாம் அருள் விருந்து. கடையில் ஆப்பிள் வாங்கிடலாம், லட்டு வாங்கிடலாம், ஜிலேபி வாங்கிடலாம், அது வாங்கிட்டு சாப்பிட்டு அதோடு போயிரு. பட் சொல்லுகின்ற மந்திரம், சாமியை சொல்கிற உபதேசம் எல்லாம் இது அருள் விருந்து வந்துக்கினே இருக்குது. ஆற்றல் எப்படி கிடைச்சிட்டே இருக்குது. அதனால் இதெல்லாம் வாங்கி கொள்ள வேண்டும். வாங்கிட்டோம்னா 100 ஆண்டு வாழ்கிறது எவ்வளோ நாள் இருக்காது. இருக்கிற வரைக்கும் 7 தலைமுறைக்கு. ஒரு ஆண்மகனை பெற்றால் ஒரு தலைமுறைக்கு தான் புண்ணியம். ஒரு பெண் மகளை பெற்றெடுத்தால் 21 முறை தலைமுறை. கோதானம், பூதானம், சொர்ணதானம், ஆற்றல் தானம், கீதாதானம், அதோடு சேர்த்து நமக்குள்ள என்ன தானம் வேணும் சொல்லுங்க பார்க்கலாம்? நிதானம். அது இல்லை, தட்டு தடுமாறி கீழே விழுந்தால் பல்லு 16 காணாமல் போயிடும். கீழே விழுந்தால் உயிரே இல்லைங்கிறா. அப்போ எப்படி? அதெல்லாம் பார்த்து வாழ வேண்டும். ஆகையால் நாம் மனிதராகிய நாம் இந்த இடத்திற்கு நாம் வந்தது கூட கடவுள் இந்த நேரத்தில் டிசைட் பண்ணியிருப்பார். ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ். ப்ரெசன்ட் டென்ஸ் இப்போ நடக்கிற மாதிரி, ஃபியூச்சர் டென்ஸ் நாளைக்கு என்னன்னு தெரியாது. பட் பாஸ்ட் டென்ஸ் நேற்றை தினத்தை நீ கொண்டு வர முடியாது. நேற்று வெள்ளிக்கிழமை கொண்டு வர முடியுமா? முடியாது. முடியுமா? பாஸ்ட் அன்ரெக்கவரபிள், ப்ரெசன்ட் அன்டினையபிள், ஃபியூச்சர் அன்சர்டன். அப்போ எதுவுமே நிரந்தரமானது. இன்றைக்கி இந்த நேரத்தில் இந்த ஐயா இங்கே உட்கார்ந்துருக்கோன்னு எழுதி வச்சிருக்கு. அது மாதிரி இங்கே வருகின்ற அன்பர்கள், ஆன்றோர்கள் எல்லோரும் எல்லா வளங்களும் பெற வேண்டும். அதற்கு இந்த ஆசிரமம்
எல்லோருக்கும் ஒத்துழைப்பு. ஏன்னா அவர் பார்த்து எல்லா சாமியோட கைகோர்த்தவர். நம்ம சாமி இருக்காரு, இங்கே போய் பேசிட்டு வான்பார், அவ்வளோதான். அவர் கொஞ்ச நாள் பேசிட்டு இருந்து மௌனத்துக்கு வந்தாச்சு. 2 கட்டளை இடுவாங்க, இங்கே போய் இந்த விழா நடக்கு, முடிச்சுட்டு வா. எந்த நாடுன்னு தெரியாது, எந்த ஊருன்னு தெரியாது, போய் முடிச்சுட்டு வர சக்தி இருந்துச்சு. ஓடி ஓடி உழைச்சது கிடைச்ச பரிசு. இத்தனை பேர் நம்ம கூடியிருக்கிறோன்னா அவர் செய்ய தவ பையன். ஆகையால் அவர் செய்த வேலை எல்லோரும் ஈர்த்திருக்கிறது என்று சொன்னால் கடவுளுடைய அருளை பெற்ற காரணத்தினால. நான் நினச்சேன், நான் காவி கட்டியே 4 மாதம் தான் ஆச்சு, 4 மாதத்துலேயே பஞ்சு படாத பாடு. அப்போ சாமி மாதத்துலேயேங்க 4 மணிக்கு எந்திரிக்கணுங்கிறாங்க, சிவ பூஜை பண்ணாத சாப்பாடு, அடேங்கப்பா தூங்குறது 11 மணி, அங்கே வா இங்கே வா இதுக்கு வா அதுக்கு வா. 4 மாதம் இந்த போடுனா 40 வருஷம் 50 வருஷம் 60 வருஷம் இவங்கெல்லாம் என்ன பாடுபட்டிருக்கோன்னு அப்போ நினச்சி பார்த்தேன். அடேங்கப்பா சாமி, இதெல்லாம் சாதாரண வேலை இல்லை. காவி கட்டி சாமி எத்தனை வருஷம் எனக்கு தெரியாது, ஆனால் என்ன கஷ்டங்க 4 மாதம் நான் உணர்ந்தேன். மலேசியா நாட்டுக்கு போனால் சாமி இந்த மடத்துக்கு வா, சாமி அங்கே பூஜைக்கு வா, இங்கே வா அங்கே வா அதுக்கு வா. 3 மணிக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க, மாதிரி 7 மணிக்கு எழுப்புறாங்க. நம்ம நாட்டுக்கு அதுக்கு டிஃப்ரெண்ட்டு, சாப்பாடு வேறு மாறி மாறி. எப்படி கஷ்டம். சாமி எத்தனை நாடு சுற்றி போய் என்ன பண்ண போகிறோம், நம்ம இந்து மதத்தை சொல்ல போகிறோம், அதுக்கே படாத பாடு. ஏற்றுக்கணுமே இல்லையா? அங்கே மலேசியா நாட்டில் காசு கொடுத்தல உட்காந்து கேட்குறாங்க, நம்ம நாட்டில் காசு கொடுத்தலாம் கேட்குறது. சும்மா கூப்பிட்டாலும் அரட்டை, இங்கே வந்தாலும் அரட்டை. அம்மா வீட்டில் மாவாட்டி வச்சிருக்கியா, நைட் இட்லியா சப்பாத்தியா தக்காளி சட்னியா, என்னென்ன கோயிலுக்கு போனால் ஓம்னு சொல்லணும், அதை விட்டு போட்டு பேசுகிறதே பேச்சு. இல்லை மாற வேண்டும். எப்போ மாறுது? கொரோனா வந்தால் தான் மாறுற மாதிரி. தனிமை நில்லு. யார் சொன்னால் கேட்குற? கடவுளே வந்து சொன்னாதான். கடவுள் சிவபெருமான் வந்து நான் தாண்டா சிவன் சொன்னாங்க கூடி கேட்குறதில்ல. ஏன்னா இல்லை போதையில் இருக்கிறதாச்சு, போதையிலே அவன் திடீர்னால போதுன்னு சொல்கிற மாதிரி. இந்த நேரத்தில் எல்லாரும் எல்லா சௌபாக்கியம் பெற வேண்டும் என்று எல்லாமல்ல துர்க்கை மகாசக்தி, லட்சுமி மகாசக்தி, வாணி மகாசக்தி, அங்காளி மகாசக்தி, ஐயா முன்னாள் ஆளுநர் சண்முகநாதன் ஐயா, இது மேடையை பார்த்தாலே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இத்தனை பேருடைய பெயரை பெற்றிருக்கின்ற சொன்னால் மிகப்பெரும் பாக்கியம் பெற்றிருக்கின்றார். அத்தகைய மகானுடைய பேர்கள் நமக்கு எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு எல்லாம் நிறைவாகட்டும். ஹெல்த், வெல்த், நாலேஜ், எவ்ரிதிங் ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் இன் யுவர் லைஃப் எல்லாம் நிறைவாகட்டும். இங்கு திரண்டிருக்கக்கூடிய துறவிகள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். இன்றைய தினம் ஒரு மகா வேள்வி துவக்கப்பட்டிருக்கிறது. அந்த வேள்வி நம்முடைய விஸ்வலிங்க சுவாமி மதுரையில் இருந்து வந்த மகான் துவக்கி இருக்கின்றார். ஒரு பக்கம் சித்த மருத்துவம், இன்னொரு பக்கம் இங்கு ஒரு பெரிய துறவிகளுக்கான ஒரு முயற்சி, வானப்பிரஸ்த ஆசிரமம். இதுதான் என்னுடைய அட்ராக்ஷன். நான் சொல்லிடுறேன், பாரத தேசத்தில் இந்துக்களுடைய எண்ணிக்கை குறைந்து கொண்டே வருகிறது. திருவாசகம் தெரியுமா? திரு அருட்பா தெரியுமா? அபிராமி அந்தாதி தெரியுமா? திருமூலருடைய திருமந்திரம் தெரியுமா என்று கேட்டால் பல பேருக்கு தெரியாது. ஆகவே இந்து மக்களுக்கெல்லாம் இந்து மதத்தை பற்றி சொல்லுவதற்கு வானப்பிரஸ்திகள் தேவை. அதைத்தான் நம்முடைய விஸ்வலிங்க சுவாமி இதை செய்திருக்கின்றார். அவருடைய திருவடிகளுக்கு வணக்கம். இந்த வானப்பிரஸ்திகளை உருவாக்குவது மகத்தான வேலை. ஆகவே விஸ்வலிங்க சுவாமி வாழ்க, சொல்லுங்க, விஸ்வலிங்க சுவாமி வாழ்க. அவருடைய வானப்பிரஸ்த துறவிகள் முயற்சி வாழ்க. ஆகையினால் அந்த பணியில சேரணும். நான் இந்த கூட்டம் முடிஞ்சோன்னா ஒரே ஒரு கேள்வி கேட்பேன். இங்க யாருக்கெல்லாம் 50 வயசு தாண்டிட்டுதோ, கல்யாணத்தை முடிச்சிங்க, புள்ள பொண்ணெல்லாம் பெற்றுட்டீங்க, அதுக்கு கல்யாணம் பண்ணிட்டீங்க, உங்களில் யாரு வானப்பிரஸ்தியா வருவீங்க? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. சுவாமி விவேகானந்தர் குறிப்பிட்டார், துறவிகள் மூலமாகத்தான் பாரத தேசம் எழுப்பப்படும் என்றார். ஆகவே அப்படிப்பட்ட துறவிகள் வர வேண்டும் என்றால் முதலில் வானப்பிரஸ்திகள் வர வேண்டும். உங்களில் சில பேர் வானப்பிரஸ்திகளாக வர வேண்டும். நம்முடைய விஸ்வலிங்க சுவாமியுடைய அடிப்படையில் 100 துறவிகள் வர வேண்டும். பாரத தேசத்துடைய மூலை முடுக்குகளுக்கெல்லாம் செல்ல வேண்டும். குறைந்தது கோயம்புத்தூர், மேட்டூர், மேட்டுப்பாளையம், நீலகிரி, பொள்ளாச்சி, திருப்பூர், இங்கெல்லாம் நிறைய இந்து துறவிகள் போக வேண்டும். இந்து மதத்துடைய பெருமையையும் அருமையையும் சொல்ல வேண்டும். கண்ணதாசனுடைய ஒரு புஸ்தகம் இருக்கிறது, அர்த்தமுள்ள இந்து மதம் என்று பேர். அதனுடைய முன்னுரையிலே எழுதியிருக்கிறார், வாரியார் போல, கிருபானந்த வாரியார் போல, காஞ்சி மகா பெரியவர் போல என்னால் பேச முடியாது. ஆனால் என் மனதிலே ஒரு எண்ணம் உண்டு. 3 ஆண்டுகள் நான் நாத்திகனாக இருந்தேன்.
கம்பரசம் எழுதினார் C.N. அண்ணாதுரை. அதே போல பெரிய புராண ரசம் எழுத வேண்டும் என்று சேக்கிழாரை படித்தேன், கந்த புராணத்தை படித்தேன், பகவத்கீதையை படித்தேன். நான் கடவுளின் அடிமையாக மாறினேன், கண்ணதாசனாக மாறினேன். எனவே அர்த்தமுள்ள இந்து மதம் எழுதுகிறேன் என்றார். அப்படிப்பட்ட நூல்களை பற்றியெல்லாம் நீங்கள் கிராமம் கிராமமாக சென்று இந்து மதத்துடைய பெருமையை சொல்ல வேண்டும். அதற்கு விஸ்வலிங்க சுவாமியுடைய இந்த வானப்பிரஸ்திகளாக எல்லோரும் வர வேண்டும். உங்க மனசுல இது வானப்பிரஸ்திகளாக வந்தால் நல்லது அப்படின்னு யார் நினைக்கிறீங்களோ கை தூக்குங்கன்னு சொல்லுவேன். அப்ப நீங்க கை தூக்குங்க. சில பேராவது வானப்பிரஸ்திகளாக வருவது இந்து மதத்திற்கு நல்லது என்று யாராவது நினைச்சீங்கன்னா அவர்கள் கை தூக்குங்க. இந்து மதத்துக்கு வானப்பிரஸ்திகளாக வருவது நல்லது. ஆண்களும் வரலாம், பெண்களும் வரலாம். வானப்பிரஸ்திகள் என்றால் சாமியோட தங்கி ஊர் ஊரா போய் இந்து மதத்துடைய பெருமை, ராமாயணத்துடைய பெருமை, அருணகிரிநாதருடைய பெருமை, திருப்புகளுடைய சிறப்பு, தேவாரத்துடைய சிறப்பு, மணிவாசகருடைய சிறப்பு, இதையெல்லாம் சொல்ல வேண்டும். ஆகவே நிறைய வானப்பிரஸ்திகள் வரணும். இதே சமயத்தில் சுவாமிகிட்ட எனக்கு இன்னொரு வேண்டுகோள் என்னன்னா, துறவிகளும் வர வேண்டும். இந்த நாட்டிற்கு சுயநலம் இல்லாமல் பரோபகாரம் என்கின்ற எண்ணத்தோடு வாழ்ந்த ரிஷிகள் தான் இந்த நாட்டை காப்பாற்றினார்கள். அலெக்சாண்டரிடமிருந்து இந்த நாட்டை காப்பாற்றிய அடியாருக்கு பேர் தண்டியாயனர் என்று பேர். வீர சிவாஜி அவுரங்கசீபிடமிருந்து இந்த நாட்டை காப்பாற்றினார். திப்பு சுல்தான் மாலிக் காஃபிரிடமிருந்து நாம் நாட்டை காப்பாற்றியவர் பேர் சுவாமி வித்யாரண்யர் என்று பேர். இப்படிப்பட்ட துறவிகள் தான் இந்தியாவை காப்பாற்றினார்கள். ஆகவே காம, குரோத, லோப, மோக, மத மாச்சரியம் இல்லாமல் மன தூய்மையோடு இருக்கக்கூடிய துறவிகள், பிரம்மச்சாரிகளாக வாழ தலைப்பட்டவர்கள், நேர்மையோடு இருக்கக்கூடியவர்கள், அர்ப்பணிப்போடு இருக்கக்கூடியவர்கள், அப்படிப்பட்ட இளைஞர்கள் துறவிகளாக ஆக வேண்டும். அப்படிப்பட்ட துறவிகளை நமது சுவாமி 100 பேரை உருவாக்க வேண்டும். காமாட்சிபுரம் இளம் துறவி அமர்ந்திருக்கிறார் பாருங்க, அவரும் 100 துறவிகளை உருவாக்க வேண்டும். ராமானந்த சுவாமி தண்ணீரோடு இப்பொழுது விளையாடி கொண்டிருக்கிறார், அவரும் தலை சிறந்த துறவிகளை உருவாக்க வேண்டும். ஆகவே துறவிகளுடைய ஒரு பெரும் பட்டாளம் நம்முடைய கோவை முழுவதும் செல்ல வேண்டும். நொய்யல் ஆறு எங்கெல்லாம் செல்லுகிறதோ அங்கெல்லாம் தேசியம் போக வேண்டும், தெய்வீகம் போக வேண்டும், இலக்கியம் போக வேண்டும், நற்பண்புகள் போக வேண்டும். அதற்கெல்லாம் நீங்கள் ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நமக்கெல்லாம் சிறப்பான முறையிலே வழிகாட்டிய முன்னாள் மேகாலயாவினுடைய கவர்னர் மரியாதைக்குரிய சண்முகநாதன் ஐயா அவர்களுக்கு எங்களது மகாசாமிகள் சார்பாக எங்களது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்தபடியாக நமது ஈஷா யோக மையத்தின் சார்பாக நமது சுவாமி சித்தகட்சா அவர்கள் ஒரு சில நிமிடங்கள் நமக்கு அருளாசி வழங்குவார்கள். நமஸ்காரம். முதல்ல மேடையில் இருக்க பெரியவங்க எல்லாரையும் வணங்கிக்கிறேன். இந்த மாதிரி ஆன்மீக பணிக்காக ஒரு ஆசிரமம் தொடங்குறதுங்கிறது வந்து ரொம்ப தேவையாக இருக்குது இப்போ இருக்கிற காலகட்டங்களில். அந்த வேலையை சாமி செஞ்சுருக்கிறாங்க, அதுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது, சந்தோஷமாகவும் இருக்குது. இந்த ஆன்மீகங்கிறது எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு பல வகையில் இந்த மாதிரி நிறைய பேர் இறங்கி செயல்பட்டால் மட்டும்தான் அது சரியான விதத்தில் எல்லாருக்கும் போய் சேரும். நம்ம கலாச்சாரம் எந்த அளவுக்கு வந்து உயர்வாக இருந்திருக்குது அப்படிங்கிறது வந்து நான் சொல்லப்போனால் நம்மளே பல பேருக்கு தெரியறதில்ல. இப்போ சமீபமாக வந்து ஒரு சின்னதாக ஒரு மீட்டிங்கில் இருந்தேன். அப்போ வந்து சித்த வைத்திய பற்றி அதில் இருந்தது. மணிக்கடை நூல் அப்படின்னு சொல்லி அகஸ்திய முனி வந்து அவர் எழுதியிருந்தது. ஒரு நூல் வச்சு கட்டை விரலை அளந்து மணிக்கட்டையை அளந்தே வந்து அவங்களுக்கு என்ன நோய் இருக்குதுங்கிறத கண்டுபிடிக்க முடியும். அதை வீட்லேயே அவங்க ப்ராக்டிஸ் பண்ணிக்க முடியும், தனியாக எதுவும் தேவையில்லை, டாக்டர்கிட்ட போக தேவையில்லைங்கிற அளவுக்கு வந்து ஒரு வசதியான ஒரு கலாச்சாரமாக நம்ம கலாச்சாரம் இருந்திருக்குது. சாமி வந்து சித்த வைத்தியத்தையும் ஒரு முன்னெடுத்து இது பண்ணுறாருங்கும் போது அந்த வகையிலையும் இது வந்து ரொம்ப பெருமைக்குரிய விஷயமா இருக்குது. அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் வந்துட்டு வனப்பிரஸ்தான்னு சொல்லிட்டு 60 வயசு அப்புறம் அவங்களோட இளமை காலம் வந்து முடிஞ்சதுக்கப்புறம் விழிப்பாக தெளிவாக இருக்கிற காலகட்டங்களில் அவங்க வந்து ஆன்மீகத்தை நோக்கி அதுக்கான செயல் பண்ணுறதுக்கான அந்த ஒரு இடத்தையும் அவர் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க.
இதை எல்லாரும் பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறது நான் கேட்டுக்கிறேன். நன்றி. நன்றி. அடுத்தபடியாக நமது பிருந்தாவன் கல்வி நிறுவனங்களுடைய தாளாளர், நமது பாரதிய ஜனதா கட்சியினுடைய தெற்கு மாவட்ட தலைவர் மரியாதைக்குரிய வசந்தராஜன் அவர்கள் ஒரு சில நிமிடங்கள் வழிகாட்டுவார்கள். மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய ஆன்மீக பெரியோர்கள் அனைவரையும் வணங்கி, இந்த மாதேவ் மகா சமஸ்தானத்துடைய வானப்பிரஸ்த நிவாஸ் ஆசிரமத்தை இன்று திறந்து வைத்திருக்கக்கூடிய சுவாமி யுக்தேஸ்வர சுவாமி அவர்களுடைய திருப்பணி, ஆன்மீக பணி மேலும் மேலும் இந்த சமுதாயத்துடைய வளர்ச்சிக்காக, இந்த மக்களுடைய வாழ்வு முன்னேற்றத்திற்காக மிகப்பெரிய அளவிலே இந்த பகுதியிலே பயன்பட வேண்டும். அவர்களால் இந்த ஆசிரமத்தோடைய நோக்கம் இந்த சமுதாயம் பல்வேறு மேல்நிலையை அடைய வேண்டும். இன்னும் பல நூறு ஆண்டுகள் அவருடைய ஆன்மீக பணி தொடர வேண்டும் என்று இறைவனை வேண்டி விரும்பி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. அடுத்தபடியாக நமது சுவாமி அண்ணாமலை சித்தர் அவர்கள் ஒரு சில நிமிடங்கள் நமக்கு ஆசிரியரை வழங்குவார்கள். நம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவா. தோன்றின் புகழோடு தோன்றுக, அதிலார் தோன்றாமல் இருப்பது நன்று என்று சொன்ன வள்ளுவன் வாக்கிற்கேற்ப ஒரு அற்புதமான நிகழ்வை ஏற்படுத்தி தந்திருக்கின்ற இப்பொழுது நமது மரியாதைக்குரிய மேகாலயனுடைய முன்னாள் ஆளுநர் சண்முகநாதன்ஜி அவர்களுக்கு நமது மகா சுவாமிகள் அவர்கள் சால்வை அணிவித்து மரியாதை செலுத்துகிறார்கள். மகா சமஸ்தானம் என்ற ஒரு அற்புதமான ஆசிரமத்தை நிறுவியுள்ளார். ஆசிரமம்னா என்ன? மனிதனுக்கு எப்பெல்லாம் சிரமம் ஏற்படுதோ அந்த சிரமத்தை நீக்கிற இடம் தான் ஆசிரமம், சிரம பரிகாரம். அப்படி சிரமங்கள் மனிதனுக்கு எவ்வகையில் ஏற்படும்? எப்பொழுதெல்லாம் இன்பம் தூய்க்கப்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் துன்பம் தொடர்ந்து வரும். இந்த துன்பங்களினுடைய விளைவு சிரமம். அது நோயாகட்டும், பணமில்லா நிலையாகட்டும். அப்படி ஒரு சிரமத்தை நீக்கக்கூடிய ஆசிரமம் அமைத்த யுக்தேஸ்வரர் அவர்களுக்கு சித்தர் பேரவை சார்பாக வாழ்த்துக்களை கூறி, அறம் காப்பதே தர்மம், தர்மத்தை வழிநடத்துவது துறவரம், துறவரத்தின் மூலம் அல்லது ஆணிவேர் சேவை, சேவையே மானுட இயல்பு, சேவையே மானுட இயல்பு. அப்போ ஒவ்வொரு மனிதனும் சேவை செய்யணும். என்ன சேவை செய்யணும்? உங்களால் இயன்றதை செய்யலாம், இதுதான் செய்யணுன்றதே கிடையாது. இந்த சேவை செய்வது மனிதனுக்கு சிறு வயதிலிருந்து பழக்கப்படுத்தணும். இந்த சிறு வயதிலிருந்து பழக்கப்படுத்துறதுக்கு தான் அந்த காலத்தில் ஆசிரமங்கள் தோன்றின, தவக்குடில்கள் தோன்றின. அந்த தவக்குடில்கள் இன்றைக்கு இல்லாமல் போய்விட்டன. அந்த குருமரபு மீண்டும் இந்த குருமரபு துவங்கப்பட வேண்டும். இது ஒரு அத்தியாயம். இந்த கலிக்கு இந்த 21ஆம் நூற்றாண்டில் மகா சமஸ்தானம் என்பது ஒரு அத்தியாயம். ஏனென்றால் சேவையாலே தான் மனிதன் செழுமை அடைய முடியும், தர்மத்தாலே கர்மத்தை நீக்க முடியும். அப்படி மனிதருள் மாணிக்கமாக தோன்றி இந்த சபையிலே பேசிவிட்டு சென்ற பேரூர் ஐயா அவர்களையும், கண்ணீர் வராமல் எப்படி மனிதன் காப்பதோ அதுபோல் தண்ணீரை காக்க வேண்டும் என்று அயராது பாடுபட்டு இன்று எங்கள் குருநாதர் ராமானந்த சுவாமி அவர்களை வணங்கி, காமாட்சிபுரி ஆதீனம் மட்டுமல்ல அனைத்து ஆதீனங்களும் என் அன்புக்குரிய சக்தி கருமாரிதாசர் அவர்களையோடு அனைவரையும் வணங்கி, சேவை மட்டுமே மனிதனை உயர்த்தும். அந்த சேவையிலே உங்களை ஈடுபடுத்தி கொள்ளுங்கள். அன்னதான சேவையாகட்டும் அல்லது இல்லாதவர்களுக்கு சிரம பரிகார சேவையாகட்டும், எந்த ஒரு சேவை செய்ய நீங்கள் முற்படுகிறீர்களோ உங்கள் பக்கத்தில் இறைவன் இருப்பார், உங்கள் எண்ணத்தில் இறைவன் இருப்பார்,
உங்கள் கண்களில் இறைவன் இருப்பார், உங்களை கருணையோடு இறைவன் பார்ப்பார். அப்படிப்பட்ட ஐயா ஆதீனம் அவர்களை வணங்கி வரவேற்று சிறுவையாதீனம் அவர்களை குமரகுருபரசாமி அவர்களை மாதேவி மகா சமஸ்தானத்தின் சார்பாக வருக வருக என வரவேற்கின்றோம். சிறுவையாதீனம் குமரகுருபரசாமி அவர்களை வருக வருக என வரவேற்பதிலே பெருமிதம் கொள்கின்றோம். இந்த சிறப்பான விழாவிற்கு வந்து எங்களையெல்லாம் சிறப்பான முறையில் எங்களுக்கெல்லாம் ஆசிரியரை வழங்க வருகின்ற சிறுவையாதீனம் அவர்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அப்படிப்பட்ட ஒரு சேவையை அவர் மட்டும் செய்யக்கூடாது, நீங்களும் செய்ய வேண்டும். இந்த விழாவின் நோக்கம் என்ன? அவர் தன்னை முன்னிலைப்படுத்துவதல்ல, உங்களை முன்னிலைப்படுத்துவது. அப்படி ஒவ்வொருவரும் தங்களால் என்ற ஒவ்வொரு சேவையை செய்யுங்கள், தர்மத்தை செய்யுங்கள், தானத்தை செய்யுங்கள், புண்ணியத்தை செய்யுங்கள். இதுவே இறை வழிபாட்டிற்கான முதற்கண் படி. அப்படி எவர் ஒருவர் தர்மத்தையும் தானத்தையும் புண்ணியத்தையும் செய்கிறார்களோ அவர்கள் தனக்கு மட்டுமல்லாது தன் சந்ததிகளுக்கும் தன் பூமிக்கும் தேவையானதை செய்துவிட்டு போகிறார். அன்றைக்கு கட்டி வைத்த மாபெரும் சோழ சேர பாண்டிய பல்லவ மக்கள் நமக்கு விட்டு சென்றது என்ன? அவர்கள் அடையாளங்கள் என்ன? அவர்களுடைய அடையாளங்கள் ஆலயங்கள் மட்டுமே. அந்த ஆலயங்கள் நமக்கு எதை உணர்த்துகிறது? ஏனெனில் மனிதன் பிறந்து 60 அல்லது 100 ஆண்டு காலத்தில் மாண்டு விடுகிறான். அவன் செய்துவிட்ட செயல்கள் மாண்டு போவதில்லை, மறைந்து போவதில்லை, அழிந்து போவதில்லை என்ற ஒரு நினைப்பை உங்களுக்குள் உருவாக்கி ஒவ்வொருவரும் உங்களால் முயன்ற சேவை செய்து வர வேண்டும் என்று வேண்டி விரும்பி அவை சார்பாக கேட்டு விடைபெறும். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக நமது சிறுவையாதீனம் குமரகுருபரசாமி அவர்கள் நமக்கெல்லாம் அருளாசி வழங்குவார்கள். இப்பொழுது நமது மகாசுவாமி அவர்கள் சிறுவையாதீனம் அவர்களுக்கு சால்வை அணிவித்து மரியாதை செலுத்துகிறார்கள். விழிக்கு துணை திருமின்மலர்பாதங்கள் மெய்மைகுன்றா மொழிக்கு துணை முருகா எனும் நாமங்கள் முன்பு செய்த பழிக்கு துணை அவன் பன்னிருதோளும் பயந்ததனை வழிக்கு துணை வடிவேலும் செங்கோடம் மயூரமுமே. எல்லாம் வல்ல வழிபடு கடவுளாகிய முருகப்பெருமானின் செந்தாமரை திருவடிகளையும் சிறவையாதீனம் ஆதி குருமுரு திருப்பெருந்து ராமானுசனுடைய குருவர்களையும் மனமை மொழிகளால் வாழ்த்தி வணங்கி நம்முடைய பாராட்டுக்குரிய யுத்வேஸ்வர சுவாமிகள் அவர்கள் பல ஆண்டுகளுக்கு முன்பு துறவு மேற்கொண்டு பல்வேறு இடங்களிலே இருந்து தன்னை சமய நெறியிலே ஆட்படுத்தி கொண்டு இப்பொழுது இங்கு மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய பகுதியாக இருக்கின்ற இந்த பகுதியிலே ஒரு நல்ல ஆசிரமத்தை தோற்றுவித்து இங்கு பல சமய சமுதாய அறப்பணிகளை எல்லாம் தொடங்குவதற்கான ஒரு முயற்சியோடு இன்று இந்த வானப்பிரஸ்த நிவாசத்தை உருவாக்கி இருக்கின்றார்கள். அவர்களுக்கும் அவர்களுக்கு துணையாக இருந்ததை தோற்றுவிப்பதற்கு துணையாக இருக்கின்ற அவருடைய சீடர்களுக்கும் வாழ்த்துக்களை சொல்லி இந்த மேடையிலே அமர்ந்திருக்கின்ற துறவியர் பெருமக்களே, கூடியிருக்கின்ற பெரியோர்களே, தாய்மார்களே, குழந்தைகளே அனைவருடைய நல்வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு இதோர் பிறவி வாய்த்தது நந்தமக்கு என்று நம்முடைய சமய சான்றோர்கள் சொல்லுவார். இந்த பிறவி கிடைத்திருக்கிற பிறவி, பிறவியினுடைய பயனாக நல்லதை பார்க்க வேண்டும், நல்லதை கேட்க வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும் என்று சொல்லுவார். ஆகவே இப்பிறவி தப்பினால் எப்பிறவி கிட்டுமோ என்று சொல்லுவார்கள். அரிது மானிடராய் பிறத்தல் அரிது என்று சொல்லுவார்கள். அப்படி இந்த மானிட பிறவி எடுத்ததனுடைய பயனாக ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நிலையிலே இருந்து தங்களை இந்த சமுதாயத்திற்காக ஆட்படுத்தி வாழ வேண்டும். வாழ்வாங்கு வாழ்பவர் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் என்கின்ற வள்ளுவப்பெருமனுடைய அந்த வாக்கிற்கேற்ப நம்முடைய அடிகள் அவர்கள் இப்பொழுது
தன்னுடைய பணிகளை இங்கு பல்லடத்திலே தொடங்கினார்கள். சிறிது காலம் மதுரை ஆதீனத்திலே சன்னிதானங்களோடு இருந்து பணிவுடையாக இருந்து அங்கு பல பணிகளை எல்லாம் செய்தார்கள். அதன் பின்பு இந்த பகுதியிலே வந்து மீண்டும் சமயப்பணிகளோடு இணைந்து பணிகளை செய்த அவர்கள் இந்த இடத்திலே ஒரு நிரந்தரமாக ஒரு இந்த இடத்தை உருவாக்கி இருக்கின்றார்கள். அந்த வகையில் இங்கு இருக்கின்ற மக்களுக்கும் குழந்தைகளுக்கும் ஒரு சமய போதனையை நிகழ்த்துவதற்கான ஒரு வாய்ப்பாக இது அமைந்திருக்கின்றது. தான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் என்பதற்கேற்ப தான் பெற்றிருக்கின்ற இந்த துறவினுடைய நோக்கமாக இந்த சமுதாயத்திற்கு தன்னுடைய கருத்துக்களை எல்லாம் கொண்டு செல்ல வேண்டும் என்கின்ற நல்ல எண்ணத்தோடு அவருடைய இந்த பணி தொடங்கி இருக்கின்றது. அவருடைய பணி மென்மேலும் தொடர வேண்டும். அவர்களுடைய இந்த பணிகளுக்கு நீங்கள் எல்லாம் பகுதியிலே இருக்கின்ற சான்றோர் பெருமக்கெல்லாம் துணை நின்று அந்த பணிகள் உயர்வதற்கு தங்களால் இயன்ற அரும்பணிகளை எல்லாம் செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்திலே வாழ்த்துகின்றோம். சிறுவையாதீனம் குமர குருபரசாமி அவர்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றி. அடுத்தபடியாக நமது மாதேவ் மகா சமஸ்தானத்தினுடைய மகா சுவாமிகள் ஸ்ரீ ஸ்ரீ யுக்தேஸ்வர சுவாமி அவர்கள் நமக்கு இறுதியாக அருளாசி வழங்கி ஒரு சில நிமிடங்கள் வழிகாட்டுவார்கள். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவில்லை கண்ணில் நல்ல குதுரும் கழுமல வளநகர் பெண்ணில் நல்லாளொடும் பெருந்தகை இருந்ததே. சிவாய நமங்க. இன்றைக்கி ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு நாள். நம்முடைய கௌமாரம் சாமி, காமாட்சிபுரம் சாமி, அது மாதிரி பேரூர் ஆதீனம் மற்றும் நம்முடைய ராமானந்த சுவாமிகள் மற்றும் நம்முடைய சக குருமார்கள் அனைவரும் வந்திருந்து இந்த இனிமையான ஒரு தருணத்தில் இந்த மாதேவ் மகா சமஸ்தானம் அப்படிங்கிற ஒரு ஆசிரமத்தை நிறுவுவதற்காக நமக்கெல்லாம் வந்திருக்காங்க, ஆசீர்வாதம் பண்ணியிருக்காங்க. இதனுடைய நோக்கம் என்னென்னா, மெயினாக நம்மளுடைய யோகம் மற்றும் தியானம் இது ரெண்டுமே நம்ம சொல்லித்தரணும் அப்படிங்கிறது. அது மட்டும் இல்லாமல் நம்ம முன்னாள் கவர்னர் ஐயா சொன்னாங்க இல்லைங்களா, இந்த வானப்பிரஸ்த ஆசிரமம் அப்படிங்கிறது. ஏன்னா நம்முடைய வாழ்க்கை முறையில் குழந்தையாக இருக்கும், அடுத்தது அதாவது பிரம்மச்சரியம், அடுத்தது கிரகஸ்தம், திருமணமாகி நம்ம அடுத்த சந்ததியினர்கள்லாம் உருவாக்குவோம். ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் நம்ம சொத்து சுகமெல்லாம் சேர்த்து வச்சதுக்கப்புறம் பேரம்பேத்தியெல்லாம் எடுத்துட்டோம். இதுக்கு மேலே மக்களுக்காக வாழ்கிறது, பொது தொண்டுக்காக வாழ்வது அப்படின்னு முடிவு பண்ணுறது தான் வானப்பிரஸ்தம்னு சொல்கிறோம். சரிங்களா? அது இல்லத்திலிருந்தும் செய்யலாம், இந்த மாதிரி ஆசிரமங்களிலிருந்தும் நம்ம பணிகள் செய்யலாம். அதற்காக தான் இந்த வானப்பிரஸ்த ஆசிரமம் அப்படிங்கிறத நம்ம உருவாக்குறோம். அதனால் யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கோ இங்கெல்லாம் வந்து ட்ரைனிங் எடுத்துகிட்டு நம்ம சேவைகளை செய்கிறதுக்கான வேலைகளை செய்யலாம். சரிங்களா? அடுத்தது பார்த்திங்கன்னா சந்நியாசம். சந்நியாசங்கிறது முழு நேரத்தில் மக்கள் சேவைக்காகவும் இறை தொண்டுக்காகவும் அப்படிங்கிறது. அதுவும் நம்ம இங்கே செய்ய முடியும். சாமிகளாம் இருக்காங்க, பெரியவங்களாம் இருக்காங்க, அதன் மூலியமாக நம்ம செய்ய போகிறோம். சரிங்களா? அதனால் இந்த ஆசிரமத்தை நீங்கள் எல்லோரும் பயன்படுத்திக்கணும். ஏன்னா ஆசிரமம் திறந்து வச்சது மட்டும் பத்தில், யாரெல்லாம் இங்கே வாய்ப்பு இருக்கோ, இங்கெல்லாம் என்னென்ன சேவைகள் இங்கே வந்து செய்ய முடியுமோ அந்த தொண்டுகளையும் நம்ம செய்கிறதுக்காக நம்ம பயன்படுத்திக்கணும்னு கேட்டுக்கிறோம். அதே போல் சித்த மருத்துவம் ரொம்ப அற்புதமாக இந்த சுகர் அப்படிங்கிற வியாதியினால் ரொம்ப சிரமப்பட்டு இந்த கைகாலில் புண்ணெல்லாம் வந்து ரொம்ப சிரமப்படுறாங்க. அதற்காக மருத்துவரும் ஒரு BAMS முடித்த ஒரு டாக்டரமாகவும் நம்ம இங்கே அப்பாயின்ட் பண்ணியிருக்கோம். அதனால் அந்த சேவைகளை நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் இன்னையிலேருந்தே அதை சேவைகளை நீங்கள் தொடங்கலாம். அதே போல் யாரெல்லாம் மதியம் இங்கே வராங்களோ அவங்களுக்கெல்லாம் உணவுகளும் கொடுக்கறதுக்கான ஏற்பாடுகள் பண்ணிகிட்ருக்கோம். அதனால் எல்லோரும் இங்கே வந்திருந்து இந்த ஆசிரமத்தை மேலும் மேலும் வளர்த்தணும். நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் ஆன்மீகத்திலேயாகட்டும் எல்லா வகையிலும் நீங்களும் வளரணும் அப்படின்னு எல்லாம் வல்ல மீனாட்சி சொக்கநாதரை பிரார்த்தனை பண்ணி உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் ஆசிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். சிவாயனம். நமது
சூரியனார் கோவில் ஆதீனம் அவர்கள் நமக்கு ஒரு சில நிமிடங்கள் அருளாசி வழங்குவார்கள். நமச்சிவாய வாழ்க, நாதந்தந்தாள் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க, கோகழியாண்ட குருமனிதந்தாள் வாழ்க, ஆகமத்தே நின்று அன்னித்தான் தாழ்வாழ்க, ஈசனடி போற்றி எந்த நடி போற்றி, நேசனடி போற்றி சிவன் சேவடி போற்றி, நேயத்தே நின்ற நிமலனடி போற்றி, மாயப் பிறப்பருக்கும் மன்னனடி போற்றி போற்றி. இந்த விழாவில் கலந்து கொண்டமைக்கு மிகவும் பெருமைப்படுகிறேன். இங்கு வந்திருக்கும் சன்னிதானங்கள் அனைவரையும் வணங்கி என்னுடைய குருவான ஸ்ரீலஸ்ரீ மகாலிங்க பரமாச்சாரிய சுவாமிகள் அவர்களின் பாதங்களையும் வணங்கி ஒரு சிறு நிமிடங்கள் மட்டும் உங்களுக்கு ஒரு சில விஷயங்களை சொல்லலாம் என்று நினைக்கிறேன். ஒரு மனிதன் பிறந்து இறக்கும் வரை 100 வயது கணக்கு செய்தார்கள். அந்த 100ல் 1 முதல் 20 வயது வரை பால்யம் என்றும், 20 to 40 வயது வரை கிரகஸ்தம் என்றும், 40 to 60 வயது வரை வானப்பிரஸ்தம் என்றும், 60லிருந்து 80 வயது வரை சந்நியாசம் என்றும், 80லிருந்து 100 வயது வரை பரதேசம் என்றும் 5 பிரிவாக நமது பெரியோர்கள் நம் வாழ்வை பிரித்தார்கள். இந்த 5 பிரிவை 6 வகையான ஆன்மீக வழிகளை தேடுதலில் சொன்னார்கள். சரியை, கிரியை, யோகம், ஞானம், கல்பம், சமாதி என்று. இவைகளை பற்றி விரிவாக பேசுவதற்கு இப்பொழுது நேரமில்லை. இந்த 6 வகையான பிரிவுகளையும் 4 வகையான பருவங்களையும் சொல்லியவர்கள் மிக அருமையாக சன்னிதானங்களை போன்றவர்கள் செய்யக்கூடிய அற்புதமான செயலை சொன்னார்கள். நாம் இறைவனை வழிபடுகிறோம், ஒரு உருவத்தை பார்த்து வழிபடுகிறோம். அத்வைதம் என்று பெயர். உருவத்தை பார்த்தபின் வீட்டில் வந்து கண்ணை மூடி அவரை நினைத்து வழிபடுகிறோம். துவைதம் என்று பெயர். அதற்கப்புறம் கோயிலில் சென்று திரை போட்டு நின்ற போது நின்றுக்கிட்டே இருக்கிறோம். திரையை விளக்குன உடனேயும் சுவாமியை பார்த்த உடனே கண்ணை மூடி வழிபடுறோம். கண்ணால் சுவாமியையும் பார்க்குறோம், மனதுக்குள்ள அவரை கொண்டு வந்து வழிபடுறோம். அது விசிஷ்டாத்வைதம்னு பேர். இந்த 3மே நம்ம வாழ்க்கையில் நம்ம டெய்லி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் நீங்கள்லாம் பார்க்க முடியாத ஒன்று இன்றைக்கி நடந்துச்சு. எத்தனை பேர் பார்த்தீங்களோ அத்தனை பேருக்கும் புண்ணியம். இந்த 3 துவைதங்களை பற்றி தான் எல்லாரும் பேசுவாங்க. பட் என்னுடைய குருநாதர் எனக்கு சொல்லி கொடுத்தது 4வது அந்த துவைதம்ன்றது தான். இது போன்ற மகா சன்னிதானங்கள் எங்களை போன்ற ஸ்ரீகாரியங்களை உருவாக்குவது. அதற்கு பேர் மகாத்வைதம்னு பேர். முதலில் உருவ வழிபாடு, அடுத்த அருவ வழிபாடு, அடுத்த அருவ உருவ வழிபாடு. இதோடு நம்ம நின்றுக்கிட்டு இருக்கோம். ஆனால் அடுத்தது ஒன்று இருக்குது, மகாத்வைதம். பெரியோர்கள் உட்கார்ந்து ஒரு சீடனுக்கு அந்த ஞானத்தை உபதேசிப்பது, சந்நியாச தீட்சை அளிப்பது, அவனை தன் போன்று உயர்த்தி தன் அருகில் அமர்த்தி நின்று அழகு பார்ப்பது. இது மிக பெரும் கருணையான செயல். ஒரு குருவிடம் ஒரு சீடன் சென்று அந்த தீட்சையை வாங்கும் அந்த காட்சி இருக்கிறது பாருங்கள், அதற்கு பேர் தான் மகாத்வைதம்ன்றது. இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை. இந்த மகாத்வைதத்துக்கு அடுத்து ஒன்று இருக்கு, பிரம்மாத்வைதம்னு. வேதங்கள் சொல்லுது பிரம்மாத்வைதத்தை பற்றி, ரொம்ப உயர்வாக சொல்லுது வேதங்கள். அந்த பிரம்மாத்வைதம்ன்ற நிலை என்னன்னு கேட்டால், அந்த குரு சொன்னதுபடி ஒழுக்கம், நேர்மை, நேரம் கடைபிடித்தல், தினபூஜை, அங்க சுத்தி என்று 16 வகையான விஷயங்களிலும் அந்த சீடன் சரியாக இருந்து இறப்பில்லாத நிலையில் ஜீவ சமாதிக்குள் அமர்ந்து அவனை எல்லோரும் வழிபடும் நிலைக்கு அவன் உயர்ந்தால் அதற்கு பேர் பிரம்மாத்வைதம். அவன் உயர்வு குருவிற்கு உயர்வு. அப்படிப்பட்ட ஒரு குரு, அந்த குருவை பற்றி சொல்லும்போது குருவை அறிதல் அரிதுன்றாங்க. சன்னிதானம் தான் எனக்கு குரு அப்படின்னு எனக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும். தெரியும், ஆனால் அவங்கள பார்க்க முடியாது. குருவை காண்பது அரிது. பார்ப்போம், பேச முடியாது. குருவின் சொல் கேட்டல் அரிது. கேட்போம், ஆனால் அவர் கூட வச்சுக்கிற மாட்டார். குருவோடு இருத்தல் அரிது. இருப்போம், ஆனால் அவர் நம்மளுடைய உபதேசத்தை கொடுத்து என் நிலைக்கு நீ வா அப்படின்னு உயர்த்துறாருல, அதான் குருவின் ஆலிங்கனம் அதனினும் அரிதுன்றாங்க. ஒரு எல்லாருக்கும் ஒரு விஷயத்தை சொல்லிடுறேன். எனக்கு ஊர் ஈரோடு மாவட்டம் நம்பியூர்ன்ற இடத்துல இருக்குது.
அங்கே முத மகாவதார் பாபாஜி தான் என்னுடைய குரு. அவருக்கு பெரிய யோக பீடம் கட்டும்போது அந்த கும்பாபிஷேகத்தை சந்தோஷமாக வந்து என்னை பெருமைப்படுத்தும் விதமாக சந்தோஷமாக வந்து அந்த பீடத்தில் தங்கி இரவு அந்த கும்பாபிஷேகத்தை நடத்தி கொடுத்தவர் நமது மாபெரும் குருமகா சன்னிதானமான பேரூர் ஆதீனம் ஐயா அவர்கள். அதற்கு அடுத்ததாக வேதத்தை எழுதினேன், யோக வேதம்னு ஒரு நூல் எழுதினேன். திரு சைலேந்திர பாபு டிஜிபி அவங்க வெளியிட்டாங்க. அந்த நூல் வெளியீட்டிலும் குருமகா சன்னிதானம் பேரூர் ஆதீனம் ஐயாவை தான் வந்து வெளியிட்டாங்க. இது போன்ற சன்னிதானம் ஆயிரக்கணக்கான கோயில்களுக்கு குடமுழுக்குகள் செய்து ஏராளமான திருப்பணிகள் செய்து எதுவுமே நமக்கு சம்பந்தமில்லை என்பது போல அமர்ந்திருக்கிறார் சன்னிதானம் அவர்கள். அவர்கள் பாதங்களை வணங்கினாலே நம் பாவம் போய்விடும். அதீதி தரிசனம் அதி பாப விமோச்சனம் அப்படிம்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு பாப விமோச்சனத்தை நாம் அடையணும்னா கிரகஸ்திலிருந்து வெளியில் வந்தவங்க வானப்பிரஸ்த நிலையில் இருக்கணும். வானப்பிரஸ்தம்னா வேற ஒன்றும் இல்லை, அன்றாட நித்திய பூஜைகளும் விரதங்களும் எல்லாவற்றையும் அனுசரித்து கொண்டு பாசமற்ற நிலையில் தாமரை இலை தண்ணீர் போல நாம் வாழ்வதுதான் வானப்பிரஸ்தம். அப்படிப்பட்ட ஒரு வானப்பிரஸ்தத்திற்கு ஒரு ஆசிரமத்தை உருவாக்கி இருக்கிறார் நமது சுவாமி அவர்கள். இதை விட இனிமேல் உயர்த்துவதற்கு ஒன்றும் இல்லை. வானப்பிரஸ்தத்திலிருந்தே சந்நியாசம் பெறலாம். இன்றைக்கு அவருக்கு தீட்சை கொடுத்த போது எல்லாரும் பார்த்துருப்பீங்க. அவர் குருநாதர் வந்து காவி கொடுக்குறாரு. நம்ம வந்து கல்யாணத்துக்கு பட்டுப்புடவை கொடுப்போம், பசங்களுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுப்போம், வேட்டி எடுத்து கொடுப்போம், இதெல்லாம் செய்வோம். ஆனால் ஒரு மனிதன் வாழ்க்கையிலிருந்து நீ வெளியே வந்துவிடு, இந்த உலகத்திற்கு பொது மனிதனாக வந்துவிடு என்று கூறக்கூடிய அற்புதமான ஒரு செயலை அதான் மகாத்வைதம் இன்னைக்கு அவங்களுக்கு கொடுத்தாங்க. பார்த்தவர்களுக்கு கோடி புண்ணியம். மகாத்வைதத்தை பார்க்க முடியாது. ஈசன் தன் கால தலையில் வச்சு தீட்சை கொடுத்தாங்க, திருவடி தீட்சைன்னு. அதுபோன்று சன்னிதானங்கள் கொடுக்கக்கூடிய தீட்சைகள், தீட்சை கொடுத்த அடுத்த நிமிஷம் தனக்கு சமமாக உட்கார வைத்து உணவு உண்ண வைத்து வருபவர்களுக்கு ஆசீர்வாதம் செய்ய வைப்பார்கள். சாதாரண மனிதனாக இருந்த நம் அவர்களை வேண்டி இது செய்வதில்லை. இன்னொன்றை நல்லாக கவனியுங்கள். நான் வந்து கோடி ரூபா கொண்டு வந்து சன்னிதானத்தின் காலில் வைத்தால் கூட தரமாட்டார்கள். ஆனால் அவர்கள் ஒருவரை பார்த்து உணர்ந்தால் அவனை எப்படியேனும் கொண்டு வந்து விடுவார்கள். உதாரணத்திற்கு நாம் செல்வோம், எல்லாரும் நம்ம என்ன சொல்லுவோம், அதாவது சிவனை நோக்கி தான் நம்ம பயணம் பண்ணுறோம், தெய்வத்தை நோக்கி தான் நம்ம பயணம் பண்ணுறோம், கடவுளை நோக்கி தான் நம்ம பயணம் பண்ணுறோம். நாங்கள் கடவுளை நோக்கி யாரும் அடைய முடியாது. அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரை கோடான கோடி ஆண்டுகள் தவம் இருந்தபோது கடவுள் இறங்கி வந்து அவருக்கு அருள் புரிவார். இதை நம் உடலில் கடவுள் படைத்திருக்கிறார். எல்லாரும் இப்படி கையை வச்சுக்கோங்க. இப்படி கையை வைக்கும்போது நீங்களே வீட்டில் வச்சு பாருங்க. மேலே இருப்பவர் உயர்ந்தவர், மிக உயர்ந்தவர் அடுத்தவர், தாழ்ந்தவர் மிக தாழ்ந்தவர். ஆன்மீகத்திலிருந்து எல்லாவற்றிலும் இப்படி 4 பிரிவாக நம்ம பிரித்து வச்சுருக்கோம் நம்ம சமுதாயத்தை. ஆனால் கடவுள் மேலே நிற்கிறாரு. யாராவது ஒருத்தர் இந்த 4 உயர்ந்தவர், மிக உயர்ந்தவர், தாழ்ந்தவர், மிக தாழ்ந்தவர் யாராக இருப்பினும் சரி, அது எந்த துறையாக இருந்தாலும் சரி, இந்த விரலை கொண்டு இந்த நிற்கும் விரலை மடக்காமல் தொட்டு விடுங்கள் பார்ப்போம். இந்த விரல் மடங்கக்கூடாது, தொடவே முடியாது உங்களால். ஆனால் கடவுள் என்ற இந்த விரல் கீழே இறங்கும் போது இந்த 4 தொடுகிறது. எனவே இறைவன் இறங்கி வந்து நம்மை ஆட்கொள்கிறான். மனித வடிவத்தில் இருக்கும் இது போன்ற குருமகா சன்னிதானங்கள் இறங்கி வந்து எங்களை போன்றவர்களை ஆட்கொள்கிறார்கள். எங்களுக்கு பின்னால் இவனை நீ ஆட்கொள் என்று உத்தரவு கொடுப்பதும் அவர்கள்தான். எனவே குருமகா சன்னிதானம் என்பவர்கள் கடவுளுக்கு ஒப்பானவர்கள் என்று கூறி இந்த மேடையிலே வானப்பிரஸ்தத்தில் வந்து அமர்ந்திருக்கும் அத்தனை பேரும் வானப்பிரஸ்தத்திற்கு உண்மையிலேயே வர வேண்டும் என்று வேண்டி இந்த வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிவாய நம. இந்த வானப்பிரஸ்த ஆசிரமத்தில் முதல்ல இங்கிருந்து அவங்களுடைய பணிகளையும் அங்கிருந்து வாழ்வதற்காக ஒரு 4-5 பேர் மொத்தம் வராங்க. ஒருத்தர் இனிமேல் தான் வருவாங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த மஞ்சள் நிற ஆடையை நம்முடைய கௌமாரம் சன்னிதானம் அவர்கள் அவங்க வணங்குவாங்க அப்படின்னு கேட்டுக்கிறோம். இந்த வானப்பிரஸ்த ஆசிரமம் தமிழ்நாடு தன்னார்வ தொண்டு நிறுவனங்களின் சங்கத்தோடு இணைந்து செயல்படும். எங்கெங்கெல்லாம் பெரியவங்களை பார்க்குறீங்களோ அவங்களெல்லாம் கூட்டிகிட்டு வாங்க. நல்லது செய்யறதுக்காக ஒன்றிணைப்போம்.
அனைவருக்கும் நிகழ்ச்சிக்கு பிறகாக உணவு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. நமது சிறுவயாதீனம் அவர்கள் இப்பொழுது இந்த சித்த மருத்துவமனையில் இருக்கக்கூடிய வைத்தியரும் நம்ம டாக்டர்கள் அவங்க 2 பேர்த்தையும் இங்கே வர சொல்லுவோம். நமது சித்தா மருத்துவர்களுக்கு நமது சிறுவயாதீனம் அவர்கள் மரியாதை செலுத்துகிறார்கள். சித்த மருத்துவர்களுக்கு நமது குருமகா சன்னிதானங்கள் சால்வை அணிவித்து நினைவு பரிசு வழங்குகிறார்கள். நம்ம முதியோர் இல்லத்தினுடைய தன்னார்வ தொண்டு நிறுவனங்களினுடைய சங்கம் அதனுடைய நிறுவனர் தேவ கோவிந்த் ஐயா அவர்களும் அம்மா அன்பாலயம் அவர்களும் அந்த ட்ரஸ்டினுடைய அம்மா அவர்களுக்கும் வாங்க. குருவருள் உண்மையிலேயே 30 வருடங்களுக்கு முன்னால் குமரகுரு ஆதீனம் பெரிய சுவாமிகளுடனும் நம்மளுடைய சாந்தலிங்க ராமசாமி அடிகளுடனும் ஐயா மௌனகுரு ராமானந்த் குருவுடன் ஆசிரியருடனும் நமது சமூக பணியை துவக்கினோம். இப்பொழுது கோவையில் இருக்கின்ற 65 ஆதரவற்றோர் இல்லங்கள் அவர்களை இணைத்து ஒரு சங்கமாக துவக்கி இருக்கின்றோம். அந்த பணியிலே தொடர்ந்து செய்வதற்கு சுவாமிகளோட அருளாசி வேண்டும். கோவையிலே அனுமதி இல்லாமல் எந்த ஆசிரமும் இருக்கக்கூடாது, அரசாங்கத்துடைய ஆதரவோடு நடத்த வேண்டும் என்கின்ற காரணத்திற்காக இந்த பணியை செய்து கொண்டிருக்கிறோம். இந்த பணியிலே சமஸ்தானம் அவர்கள் உடனிருந்து நிறைய பணிகளை கூட செய்து கொண்டிருக்கிறார்கள். உங்களது அருளாசிகளை வேண்டி இந்த பெரியவர்களை அன்பாலயத்திலிருந்து இங்கே அழைத்து வந்திருக்கின்றோம். அடுத்து கோவை மாவட்டத்தில் இருக்கிற அனைத்து இல்லங்களுக்கும் பெரியவர்கள் அனைவரும் ஒரு முறை வர வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு, வந்திருக்கிற அனைவர்களும் வானப்பிரஸ்தத்திற்கு ஆதரவு தர வேண்டும். நீங்கள் பணமாக தர வேண்டாம், பொருளாக தர வேண்டாம், அவங்களோட ஒரு 10 நிமிஷம் உட்கார்ந்து பேசிட்டு போங்க. அவங்களை சமுதாயத்தில் உங்களோடு இணைத்து கொள்ளுங்கள். இன்க்ளூசிவ் என்று சொல்லுவார்கள். அவங்களை நம்மோடு இணைத்தால் ஆசிரமங்கள் தேவையில்லாமல் போகும், இல்லங்களே வானப்பிரஸ்த இல்லங்களாக மாறும் என்று கேட்டு இந்த வாய்ப்பளித்தமைக்கு மகா சமஸ்தானத்துக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.